நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு நல்ல விஷயத்தோட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். அது என்ன சொல்லலாம் அப்படின்னா, வாய்ப்பு எப்பயாவது தான் கிடைக்கும். பட் அந்த வாய்ப்பை ஒரு சிலர் தான் சரியாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் ஷைன் ஆவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் கரண்ட் போச்சுன்னு வச்சுங்க, ஒரு சிலர் கேண்டில் எடுப்பீங்க, ஒரு சிலர் மேட்ச் பாக்ஸ் எடுப்பீங்க, ஒரு சிலர் டார்ச் எடுப்பீங்க. ஆனால் ஒரு சிலர் தான் கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்தி அப்பா பாக்கெட்லேருந்து அமௌண்ட் அடிப்பாங்க. எதுக்குடா நீ இதெல்லாம் சொல்கிற அப்படின்னு கேட்கலாம். பட் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல கருத்து தேவைன்னு சொன்னாங்கப்பா, அதனால தான் நான் சொன்னேன். ஓகே, இந்த வாரமே ஒரு பயங்கரமான வாரம் அப்படின்னு சொல்லணும். அதாவது நம்மளுடைய நிகழ்ச்சிகளுக்கு செலிப்ரிட்டிஸ் வந்திருக்காங்க, சூப்பரான ஸ்டார்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். உண்மையிலேயே செம்மையான ஸ்டார்ஸ் தான் இந்த வாரம் எபிசோடுக்கு வந்திருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு உலக தொலைக்காட்சி கேம் ஷோஸ்லையும் இவங்க கலந்துக்கிட்டதே கிடையாது. அந்த பெருமை எங்களுடைய அது நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் சேரும். யார் அந்த செலிபிரிட்டிஸ், யார் அந்த ஸ்டார்ஸ் அப்படிங்கிறத லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட எபிசோடுக்கு உண்மையிலே 3 சூப்பரான செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ. வித்தியாசமான அமைப்பாக இருக்குது அண்ட் இந்த செட்டே களை கட்டியிருக்கு அப்படின்னு தெரியுமா சொல்லலாம். முதல்ல உட்கார்ந்துருக்கவர் எங்கள் எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான சீனியர், ஒரு பழம்பெரும் நடிகர் அப்படின்னு சொல்லலாம். என்ன இல்லை, பணம் தர மாட்டீங்க, வெறும் பழம் மட்டும் அப்படி கிடையாது. எங்களுக்குலாம் சீனியர்னு நீங்கள் சொல்லு சபா அப்படின்னா இவரை கண்டிப்பாக சொல்லலாம். இதுக்கப்புறம் இப்போது வெள்ளித்திரையிலே சூப்பரான ரோல்ஸ்லாம் பண்ணி கலக்கிட்டு இருக்கார் நம்முடைய ஈஸ்டர். வெல்கம் டு தி ஷோ. விஜய் டிவி அனுபவம் அது எப்படி இருந்தது உங்களுக்கு சொல்லுங்கள். விஜய் டிவி வந்து எனக்கு மாமியார் வீடு மாதிரி. அப்பப்போ வந்து சீர் வாங்கிட்டு போவீங்களா? கூப்பிட்ட நேரத்துலலாம் போகணும். தாய் வீடுனா கூட நம்ம தருதலையாக வீட்டுக்கு போகாமல் இருக்கலாம். ஆனால் விஜய் டிவி மட்டும் கூப்பிட்ட நேரத்துக்குலாம் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா விஜய் டிவி தான் எங்கள் லொல்லு சபா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம். எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீமில் இருந்த அத்தனை பேருக்குமே கொடுத்தது. ஆனால் விஜய் டிவி எப்போ கூப்பிட்டாலும் வருவோம். தேங்க்யூ ஸோ மச் இஸ்டர்னா. வெல்கம் டு தி ஷோ. அண்ட் இரண்டாவது உட்கார்ந்துருக்கவர், இவர் வந்து இப்போ லேட்டஸ்ட் சென்சேஷன் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். ஒரு டாக்டர் அப்படின்னு சொன்னாலும் அவருடைய அடையாளமே சும்மா அதிர்தில்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் பார்த்துருக்கோம், சுப்ரீம் ஸ்டார் பார்த்துருக்கோம், மெகா ஸ்டார், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டார் பார்த்துருக்கோம். ஆனால் இவர் நம்மளுடைய தமிழ் சினிமாவின் பவர் ஸ்டார். வெல்கம் டு தி ஷோ பவர் ஸ்டார் டாக்டர் ஸ்ரீனிவாசன். எப்படி சார் சாத்தியம் இது? எப்படி முடிஞ்சது உங்களால்? அதாவது அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம்? ஏன்னா இப்போ இன்னைக்கு உங்கள் முன்னால் உட்காந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். ஐயோ, நீங்கள் பவர் ஸ்டாருங்கிற ஒரு பேர் தமிழ்நாட்டில் பரவலாக பரவிட்டு இருக்கு. ஓகே, இந்த பவர் ஸ்டார் எப்படி, எதனால இந்த பேர் ஃபர்ஸ்ட் பவர் ஸ்டார்? பவர் ஸ்டார்னா எனக்கு ஒரு மாபெரும் ஒரு தலைவர் கொடுத்துருக்கிறாரு. ஓகே, அது என்னுடைய லத்திகா படத்துடைய கேசட் விழாவில் எனக்கு அவங்க கொடுத்த பேர். ஓகே, பவர் ஸ்டார் என்னைக்கு கொடுத்தாரோ அன்னையிலேருந்து இது பவராகவே போயிட்டுருக்கு. இப்போ எத்தனை படங்கள் சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போதைக்கு நான் முதல் படம் என்னுடைய லத்திகாங்கிற ஒரு படம். அது வந்து அதனுக்கு அடுத்து இப்போ ஆனந்த தொல்லை ரிலீஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் வந்து மன்னவன், மனுஷன், தேசிய நெடுஞ்சாலை, சீனு எம்ஏபிஎல், படைத்தலைவன் நீண்டு கொண்டே போகுது. அதில் இப்போ வருஷத்துக்கு 2 MP3 பிளேலிஸ்ட் மாதிரி வருஷத்துக்கு 2 படம் தரலான் இருக்கோம். வருஷத்துக்கு 2 படம் கண்டிப்பாக கொடுக்குறோம். ஏன்னா அந்த ஒரு படம் எடுத்தால் ஒரு 300 தொழிலாளர்கள் அதனால பலன் அடைகிறாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் படம் எடுக்கிறேன். அது லாப நோக்கம் அல்ல, கோடான கோடி மக்களுக்கு அது போய் சென்றடையணுங்கிற கருத்து தான் என்னோட. ஓகே, பட் டாக்டராக இருக்கீங்க, எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறீங்க? டாக்டர், ஆக்டர், அந்த தொழில் விட்டுட்டு மற்ற எல்லா தொழிலும் பண்ணிட்டு இருக்கிறேன். மக்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் அது. ஸோ அடுத்து வர படம் வந்து உங்கள்கிட்ட இருந்து பவர் ஸ்டார் அப்படிங்கிறதுனால பவர்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்குறோம். ஆக்ஷன்லாம் இருக்குமா? கண்டிப்பாக ஆக்ஷன், சாங் எல்லாமே இருக்குது. டான்ஸ், ரொமான்ஸ் எல்லாமே இருக்குது. கிஸ் சீன் எல்லாமே இருக்குது, A to Z. அப்போ டெஃபினட்டாக நாங்களாம் போய் பார்த்துட்றோம் அந்த படத்தை. அண்ட் இங்கே வந்ததுக்கு எங்களுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் ஒன்ஸ் வெல்கம் டு த ஷோ சார். தேங்க்யூ. அண்ட் மூன்றாவதாக உட்கார்ந்துருக்கக்கூடியவர், இவருடைய முதல் படம் அறிமுக திரைப்படம், ஒரு பயங்கரமான திரைப்படம். சராசரியான இளைஞர்களுக்கு யூடியூப்பில் என்னெல்லாம் பார்க்கலாம், எப்படி ஒரு யூடியூப்பை பயன்படுத்துறது, யூடியூப் எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம் அப்படிங்கிற அடையாளம் காட்டியவர். அண்ட் அவருடைய முதல் படம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சரித்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தமிழ் படத்தை இவ்வளோ முறை யூடியூப்பில் பார்த்துருக்காங்களா? இது மாதிரி நிறைய சாதனைகளும் உங்களுக்கு இருக்குது. சாம் ஆண்டர்சன், வெல்கம் டு தி ஷோ. சாம் ஆண்டர்சன் உண்மையான பேரா? உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டர்சன் சாமுவேல், ஒரிஜினல் பேர் ஆண்டர்சன் சாமுவேல். ஆமாம், அதை உல்டா பண்ணி சாம் ஆண்டர்சனை மாற்றியாச்சு. பேர்லேருந்தே உல்டா ஆரம்பிச்சது. ஓகே, உங்களுடைய முதல் பட அனுபவம் எப்படி இருந்தது? இட்ஸ் ஓகே ஃபைன், நல்லா இருந்தது. இட்ஸ் ஓகே ஃபைன், நல்லா இருந்தது. ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வாங்க. ஃபிக்ஸ் நான் என்ன சொல்கிறேன், வெரி குட் அனுபவம், தட்ஸ் ஆல்.
வெரி குட் அனுபவம். Yeah. அண்ட் அந்த முதல் படம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேமரா அனுபவமே கிடையாது இல்லையா? நத்திங். அண்ட் அந்த படத்தில் நடிச்சப்போ அந்த அனுபவம் எப்படி இருந்தது? இல்லை ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் ஒரு 1.5 hours டென்ஷன் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. அது என்ன கணக்குங்க 1.5 hours? அது கேமரா பார்த்தா எனக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியல இல்லையா. அப்புறம் கேமரா எடுத்துட்டு போயிட்டாங்களா? அப்படி இல்லை சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீரோயின் வந்துட்டாங்க. ஹீரோயின்ட்டு கிடையாது, நார்மலாக சரி ஓகே எல்லாரும் சொன்னாங்க இதெல்லாம் சாதாரண மேட்டர் தான், ஆஷுவல் எப்போ போல நடி, தட்ஸ் ஆல், அவ்வளோதான். அந்த காதல் காட்சிகள்லாம் பண்ணும்போது எப்படி இருந்தது? ரொமான்ஸ் சீக்வன்ஸ்லாம் அதில் மேக்ஸிமம் அதுக்கு வாய்ப்பு இல்லை. வருத்தமாக இருக்கா? வருத்தம் கிடையாது, அது டைரக்டர் அப்படி ஒரு டார்கெட் கொடுத்துருந்தாரு, ஸோ அது பண்ணி தானே ஆகணும். ஓகே, உங்கள் படத்துலேருந்து அந்த ஸ்டெப்னி டைலாக் ஒரு வாட்டி எங்களுக்காக சொல்லி காமி. மறந்துட்டேனே சார். என்ன சார்? மெய்யாலுமே ஏதாவது ஒரு டைலாக் சொல்லுங்கள் படத்துலேருந்து. இருந்து சொல்கிறேங்க என்ன ஞாபகமே இல்லையே. ஞாபகமே இல்லையா? அப்படின்னா அப்புறமா ஞாபகப்படுத்தி சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன், ஞாபகம் தான் சொல்கிறேன். ஓகே, வெல்கம் டு த ஷோ சாம் ஆண்டர்சன். ஸோ இவங்க 3 பேர் தான் இன்னைக்கு நம்மளோட எபிசோடில் நிறைய விளையாட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சினிமா அனுபவங்களையும் நம்ம நிறையா பகிர்ந்துக்க போகிறோம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்கும். 3 பேர் தான் இங்கே ஆடுங்க இன்னைக்கு அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்ட. கேம் விளையாட போகிறோம். விளையாடுவோம். கேம் விளையாடலாமா? விளையாடுவோம் தாராளம். இப்போ இந்த நிகழ்ச்சியில் எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருக்கு. அனுபவங்கள் இருக்கு சார். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை பார்த்ததில்லை சார். எவ்வளோ ஹாப்பியாக சொல்கிறாரு பாருங்க. அதனால ஹாப்பியாக சேனல் மாற்றும் போது பார்த்துருக்கேன், அவ்வளோதான். இந்த டைமுக்கு வச்சு பார்க்கணும். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல. நல்ல நைஸ் அப்ரோச். அப்போ நீங்கள் 1 hour உங்களை எப்படி டார்ச்சர் பண்ணுறன்றதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து விளையாட ஆரம்பிக்க முன்னாடி நாங்கள் ஒரு gift கொடுத்துறோம். அது என்ன அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தானே பார்த்தேன் நீங்க எபிசோடு பார்த்துருக்கேன். கிஃப்ட் எல்லாம் ஆனா புரிஞ்சது இல்ல. நிகழ்ச்சியோட வடிவமைப்பெல்லாம் தெரியும். வடிவமைப்பு உங்களுக்கு அது தெரியும். என்னென்ன கொடுக்குறீங்கலாம் தெரியல. அது உள்ள ஆரம்பத்தில் ஒரு gift. அது என்ன அப்படின்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ். இதில் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் யார் ரிட்டைன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு உண்மையிலே ஒரு சூப்பரான கிஃப்ட் இருக்கு. அண்ட் 3 பேரும் கேம் விளையாட தயாராக இருக்காங்க. இவங்க விளையாட போகிற முதல் ரவுண்ட் குரூப்பில் டூப். இதில் ஒரு ப்ரொஃபஷனல் சேர்ந்த 3 பேர் இங்கே வந்து நிற்பாங்க. 2 பேர் தான் ஒரிஜினல், ஒருத்தர் டூப். அந்த டூப் யாருங்கிறதா நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. இவங்களை கன்ஃபியூஸ் பண்ண போகிற அந்த குரூப் யாரு, எந்த ப்ரொஃபஷனல் சேர்ந்தவங்க அப்படிங்கிறத லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். இவங்க 3 பேர் தான் உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக வந்திருக்க குரூப். அண்ட் சாம் ஆண்டர்சன், நீங்க சொல்லுங்க இவங்க யார் அப்படின்னு தெரியுதா? கைரேகை பார்க்குற. ஓகே, சக்கமாஸ் யா. கைரேகை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல உங்களை பார்த்து அப்சர்வ் பண்ணி நீங்க டூப்பை கண்டுபிடிக்கணும். பவர் ஸ்டார் ரெடியா இருக்கீங்களா? பயங்கர பவர்ஃபுல்லா இருக்காரு. ஓகே ஈஸ்டர், நீ ரெடியா? ரெடி. நம்மளை கேட்டுருவோன்னு தெரிஞ்சு அவரே ரெடி அப்படின்றாரு. ஓகே, 3 பேருக்கு முதல் சான்ஸ். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Power Star, the powerful man of Indian society. First buzzer press பண்ணிட்டீங்க. யார் டூப் 3 பேர்ல? 3 பேரே டூப் தான். நீங்க அந்த பக்கம் சொல்றீங்க 3 பேரும் டூப் தான். அந்த பக்கம் சொல்லுங்க சார். அதான் பீல இருக்குறோம். என்ன ரீசன்? ஏன்னா அவங்கள பார்த்தா குறி சொல்ற மாதிரி தெரியல. அவங்கள பார்த்தா எப்படி இருக்கு? சராசரி பெண்மணி மாதிரி தெரியும். ஓகே சூப்பர். ஸோ முதல்ல பஸர் ப்ரெஸ் பண்ணது பவர் ஸ்டார், அவர் வந்து பி தான் டூப்னு லாக் பண்ணியிருக்காரு. செகண்டா பஸர் ப்ரெஸ் பண்ணது சாம் ஆண்டர்சன். சி. உங்களுக்கு சி மேலே தான் டவுட் இருக்கு. என்ன காரணம்? மொழியே சரியில்லையே. யாருக்கு? அவங்களுக்கு பார்த்தாவே டூப் மாதிரி தானே தெரியுது. அவங்க வந்து திருன்னு முழிக்கிறாங்களா? ஆமா. மேபி முதல்ல அவங்கள பார்க்குற எக்ஸைட்மெண்ட்ல கூட இருக்கலாம்ல. இல்லை அப்படி ஆனால் இந்த தம்பியை நம்ம யூடியூப்ல எத்தனை வாட்டி பார்த்துருக்குறோம், இப்போ நேரில் அது வேறு இது வேறுல. அது வேறு. ஓகே. ஸோ சாம் ஆண்டர்சன் வந்து சி டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்காரு. என்ன வேற வழி இல்லையா? ஏன் பஸர் ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்ணல அது சொல்லுங்க. பவர் ஸ்டார் என்ன சொல்றாருன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லுவோம் அப்படின்னா அதையே சொல்லிடுவோம் அப்படின்னு தான் முடிவு பண்ணேன். நான் பி தான் எனக்கு டவுட்டா இருந்தது. டவுட் வச்சுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நான் லாக் பண்ண முடியாது. அப்போ ஏ என்ன நீங்க சூஸ் பண்றீங்க? சரி விடு, அதான் நீ ஏ தான் வழி இல்ல. பட் பி மேல டவுட் இருக்கு. ஆமா இருக்கு. என்ன காரணம்? அவங்க தான் சின்ன பெட்டி வச்சிருக்காங்க. அதனால அவங்கள பார்த்தா ஜோசியம் பார்க்குற மாதிரி இல்லைன்றீங்க. ஆமா. ஓகே சூப்பர். இந்த முதல் சான்ஸ்ல முதல்ல பஸர் பிரஸ் பண்ணது பவர் ஸ்டார், அவர் வந்து பி டூப்னு லாக் பண்ணியிருக்காரு. செகண்டா பஸர் பிரஸ் பண்ணது சாம் ஆண்டர்சன், சி டூப்னு லாக் பண்ணியிருக்காரு. கடைசியா பஸர் பிரஸ் பண்ணதுனால வேற வழி கிடையாது, ஏதான் டூப்னு லாக் பண்ணி ஆகணும். ஈஸ்டர். ஸோ இவங்க செகண்ட் சான்ஸ் விளையாட போறாங்க. இந்த செகண்ட் சான்ஸ்ல பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருக்கும் அவங்க ஜோசியம் சொல்ல போறாங்க. உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்படிலாம் என்னென்ன மாதிரி படங்கள்லாம் வரப்போகுது, எவ்வளோ பெரிய ஸ்டார் ஆக போறீங்க, அது எல்லாமே அவங்க சொல்ல போறாங்க. எங்களுக்கே தெரியும். உங்களுக்கே தெரியும்.
விடுப்பா. என்ன தெரியும் ஒரு வாட்டி சொல்லுங்களேன். பேர் சொன்னாங்க இதுக்கெல்லாம் போகாதடான்னு, நான் தான் கேட்காம வந்துட்டேன். இது இதுக்கா இல்ல சினிமாக்கா? இல்லை சினிமாக்கே சினிமாக்கு போவாதான் இருக்காங்க. இதை இவங்க வாயால் வேற சொல்ல இப்போ நீ இப்போ. அவங்களே அவங்க வாயால சொல்லுவாங்க. அதுவும் ஊர் மக்களுக்கு தெரிவிப்பாங்க உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி. உலகமே கை கொட்டி சிரிக்கணும்னு ஆசைப்படுறேன். நல்லா இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல சிரிக்கிறதுக்கு. நான் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் தனித்தனியாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. முதல்ல வந்து சொல்ல போகிறது பி. ஏன்னா பவர் ஸ்டார் நீங்கள் வந்து பியை டூப்புன்னு லாக் பண்ணியிருக்கீங்க. முதல்ல பஸர் ப்ரெஸ் பண்ணி கேட்டலாமா? என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது அவங்க தான் சொல்லணும். இல்லை நீங்கள் ஒரு கணக்கு வச்சுருப்பீங்கல்ல. அப்படி இல்லை, சொல்கிறவங்கள சொன்னால் கேட்குறவங்க கேட்டுக்குவாங்க. ஐயோ புதிய தத்துவம் 10,004. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஜோசியம் ரெடியாக இருக்கீங்க. Ready. நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு ஜோசியம்? இருக்கு. ஓகே, வாங்க பவர் ஸ்டார் டாக்டர் ஸ்ரீனிவாசன். என் வலது கை காட்டுங்க. வலது. இந்த கைரேகையை பொறுத்த வரைக்கும் அன்னத்துக்கும் குறையில்லை, ஐயாவுக்கு ஆயுசுக்கும் குறையில்லை. இப்போ உங்கள் குடும்பத்தில் கூட நல்ல ஒரு காரியத்தை நம்பி எதிர்பார்த்து இருக்கிறீங்க. எதிர்பார்க்கப்பட்ட காரியத்துக்கு அதுலேயும் ஒரு அந்நிய மனிதர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. எந்த எல்லைக்கு போனாலும் தன்னம்பிக்கை தைரியத்தோடு இருப்பீங்க. தெய்வ கடாட்சியங்கள் நிறையா இருக்குது ஐயாவுக்கு. ரேகலை குறையில்லை. சந்தேகம் இருந்தால் ஐயா கேட்கலாம். சரி, பவர் ஸ்டார் எப்போ பவருக்கு வருவார்? இப்பயும் பவர் ஸ்டாராக தான் இருக்கார். இன்னும் மேன்மையாக உயர வாய்ப்பு இருக்குது. அரசியலில் யோக பலன் இருந்தாலும் எதிர்பார்க்கலாம். ஆனால் கலைத்துறையில் அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, வேறு எதுவும் நீங்கள் கேட்கணுமா? இல்லை வேற ஒன்றும் இல்லை, தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கலான்னு இருக்கு. அதான் சொன்னல, அரசாங்க யோக பலன் இருக்குது. ஆனால் இப்போ உள்ள நேரத்துக்கு கலைத்துறை நல்லா இருக்குது. ஓகே, எங்கள் பவர் ஸ்டாருக்கு வந்து அடுத்ததாக ஏதாவது அவார்டு மாதிரி? அதான் இன்னும் ஆஸ்கர் நிறைய இருக்குது ஐயா, பயப்படவே வேண்டாம். நிறைய அவார்டு இருக்குது. ஆமாம். ஓகே ஓகே, ஆஸ்கர். ஆமாம். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். எனக்கு அவார்டுனால விஜய் டிவியில் இப்போ கிடைச்சது பெரிய அவார்டான்னு நினைக்கிறேன். ஐயா, தேங்க்யூ, சூப்பர் சார். ரொம்ப கரெக்டாக சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த முறை ஜோசியம் கேட்க போகிறது நம்மளுடைய சாம் ஆண்டர்சன். அன்ன ரேகை, தன ரேகம், ஆயுள் ரேகைங்க நல்லா இருக்கும் ஐயா. இங்கே எதிர்பார்க்கப்பட்ட காரியம், நினைக்கப்பட்ட காரியம்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக முடியும். கை ரேகை பார்க்குறவங்க உங்களுக்கு தாரம் 2 ஜாதகத்துக்கு தான் சொல்லுவாங்க. ஆனால் மனைவின்னு ஒன்று தான் உங்களுக்கு மதிப்பாலப்பட்டவங்க. உங்களுக்கு பிடிச்ச கிரகங்கள்லாம் நல்ல கிரகங்கள்லாம் விலகி போயிடுச்சு. ஆனால் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு எடுக்கப்பட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிதனமாக முடியும். ஆனால் இன்னும் ஒரு ஊர் பயணம் கூட, ஒரு ஆசைக்கு வெளிநாடு போகப்பட்ட வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குது. எதிர்பார்க்கப்பட்ட காரியம் உங்களுக்கு இன்னும் 21 நாளே நல்ல ஒரு அமைப்பு இருக்கணும் உங்களுக்கு சொல்லுது. இன்னும் சொன்னது உங்களுக்கு தவறு இருந்தால் இன்னும் பிரித்து கேளுங்க, நல்லா இருக்கும் உங்கள் ராசிக்கு. இப்போ நான் கலைத்துறையில் இருக்கிறேன், அதே போல் நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரெண்டில் எது பர்மனெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிஸ்னஸ் ரொம்ப ஓஹோன்னு இருக்குது, செய்வீங்க. ஆனால் கலைத்தொழில் இப்போ நேர்மைக்கு கலைத்தொழில் உங்கள் கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை, பர்சன்டேஜ் கணக்காக தான் சொல்லலாம். கலைத்துறை 50 இல்லை பிஸ்னஸ் 50 அந்த மாதிரி. இப்போ உங்கள் சொல்கிறத வச்சு தான் நீங்கள் முடிவு எடுக்க போகிறீங்களா? இருக்கலாமா? அது டூப்பாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? முடிவு எடுத்துறாங்க பொசுக்குன்னு மொத்தமாக மாறிடும். கலைத்தொழில் ரொம்ப உங்களுக்கு அப்போ சூப்பர். பிஸ்னஸ் வந்து அப்படி இப்படி போய் பார்ப்பீங்க. ஆனால் கலைத்தொழில் தான் உங்களுக்கு ரொம்ப இப்போ ஒரு ஆனால் இருக்கு கலைத்தொழில். இப்போ அவர் நடிக்கலாமா, பிஸ்னஸ் பண்ணலாமா? கலைத்தொழிலே அவர் போகலாம். நல்லா பிஸ்னஸ் என்ன பண்ணுறது? பிஸ்னஸ் இருக்கு, அது நீங்கள் தான் பார்க்கணும். அவங்களே ஆள் பிடிச்சி கொடுப்பாங்க லீஸுக்கு. கல்யாணம்லாம் எப்படி? பெண் வழியில் 2 தாரம் சொன்னீங்க. 2 தாரம் ஜாதகம் தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் மங்கிலியன்னு ஒன்று தான் இருக்கும். ஒர்க் அவுட் ஆகாது. ஆமாம், எத்தனை தான் ஒரு ஓசல் பிடிச்சாலும் ஒட்டாது. கட்டினது தான் கடைசி வரைக்கும் நினைச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இல்லையா? எப்போ ஆகும் கல்யாணம் இவருக்கு? அதெல்லாம் இன்னும் ஒரு 6 மாதத்துலேயே அவருக்கு அனுகூலப்பட்டவனுக்கு கண்டிப்பாக நடக்கணும். லவ் மேரேஜா அரேஞ்சா? ஏன்னா அவங்க வீட்டில் பார்க்குற அரேஞ்சுமெண்ட் தான் முடியும். அதான் லவ் மேரேஜ் அரேஞ்ச். அதான் வீட்டில் பார்க்குறது அரேஞ்ச் தான் முடியும்ட்டாங்க. லவ் மேரேஜ் வேலைக்கு ஆகாதான். யாரையா லவ் பண்ணுறது நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. எல்லாம் நமக்குள்ளே இனிமேல் எதுவும் கிடையாது. நம்ம இனிமேல் நீ யாரோ நான் யாரோ, யாருக்கு யாரோ. ஸோ இன்னும் ஒரே ஒருத்தர் தான் ஜோசியம் பார்க்கணும். ஸோ நீங்கள் ரெடியாம்மா? பார்த்துலாமா? இன்னும் அந்த ஒரே ஒருத்தர் தான். பஸ்ஸர் கூட அமுக்காத ஒரு ஜோசியம் போகிறாரோ. நம்பிக்கை இருக்கா அவங்களுக்கு ஜோசியத்தெல்லாம்? துளி கூட இல்லை. துளி கூட இல்லை. அப்போ வாங்க. இந்த கைராசி அன்ன ரேகை, தன ரேகை, ஆயுள் ரேகை நிறைஞ்ச கை, புத்தி ரேகை. ஐயா ஊருக்குத்தான் புத்தி சொல்லுவீங்க, நீங்கள் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டீங்க. கழுவுற மீனில் நீங்கள் நழுவுற மீன். கடலில் இவ்வளோ ஆழம்னு அறியலாம், உங்கள் மனதில் என்ன இருக்குன்னு உங்கள் மனதை ஒருத்தரும் புரிஞ்சுக்க முடியாது. மனிதரை நம்புறதோட
நீங்கள் வணங்கும் கடவுளை வழிபாடு பட்டுவாங்க. மழை போல சோதனை வந்தாலும் பனி போல விடுதலையாகும். உங்களை அழிக்கணும் கெடுக்கணும்னு வஞ்சம் வச்சவங்களுக்கு இருக்க படிப்படியாக வைராக்கியமாக உயர்ந்து காட்டுவீங்கன்னு சொல்லுது இந்த ஜாதகம். சொன்னதில் தப்பு இருந்தா கேளுங்க ஐயா, நான் விளக்கத்தை எடுத்து சொல்கிறேன். ஒரே ஒரு கேள்வி தான், 3 பேரில் யார் டூப்? இவர் ஜெயிக்க எதனா வாய்ப்பு இருக்குதா? அது நான் கேட்டுறேன். இவர் விளையாடுறத பார்த்தா எனக்கு டவுட்டாக இருக்கு. யாரு? இவர் தான். அவர் கட்டாயம் இந்த நினச்சி வந்த காரியத்தை முன்னுக்கு வருவார், முன்னேற்ற 3 நினச்ச காரியம் முயற்சி அடைவார் ஐயா. 3வது இடத்துல தான் இருக்கார் இப்போதைக்கு. முயற்சி அடைஞ்சிருவாரு. முயற்சி அடைஞ்சிருவாரு. ஆமாம் கட்டாயம். முதல் இடத்துக்கு வர மாட்டேங்கிறேன். வேறு ஏதாவது டவுட்டு? ஒரு டவுட் இல்லை, நான் போய் உட்காந்துக்கிறேன். செகண்ட் சான்ஸ் விளையாண்டு முடிச்சிட்டோம். 3 பேருக்குமே இப்போ ஜோசியம் பார்த்தாச்சு, அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சாச்சு. பட் நிகழ்காலத்தில் இந்த கேம் நல்லா இருக்குதா, இவங்களுக்கு பாயிண்ட் நல்லா வருமா அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பவர் ஸ்டார் நீங்கள் சொல்லுங்கள், இந்த 3 பேரில் யார் டூப்? ஃபைனல் சான்ஸ் தான், இப்போ நீங்கள் லாக் பண்ணுறது தான் ஃபைனல். ஏ. மாறிட்டீங்களா? ஆமாம். என்ன காரணம்? ஜாதகம் பார்க்குற மாதிரி தெரியல, அவங்க மனப்பாடம் பண்ணிட்டு வந்து சொன்ன மாதிரி சூப்பர் சிங்கர் கண்டஸ்டன்ட் மாதிரி பாடிக்கிட்டே இருக்காங்க. பவர் ஸ்டார் வந்து ஏ தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்காரு. சாம் ஆண்டர்சன் நீங்கள் சொல்லுங்கள். நான் சீலே இருக்கிறேன்ப்பா. சீலே இருக்கீங்களா? என்ன காரணம்? என்ன காரணம்? அவர் சொன்னார் நான் ஃபாரினில் போவேன்ட்டு. தேர் இஸ் நோ சான்ஸ். ஏன் பாஸ்போர்ட்டே எடுக்கலையா? பாஸ்போர்ட்டே இல்லையே. ஃபாரினில் ஷூட்டிங் வந்தால் என்ன பண்ணுவீங்க அடுத்த படத்தில்? அப்போ சீல நான் இப்போவும் சொல்கிறேன், சீலே இருக்கிறேன். தப்பானா 200 பாயிண்ட் போய்டும். ஓகே ஓகே சூப்பர். ஸோ சாம் ஆண்டர்சன் வந்து சி தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்காரு. ஈஸ்டர் சொல்லுங்கள், 3 பேரில் யாரை வேணாலும் சொல்லலாம் டூப்னு. பி. இப்போ நீங்கள் ஏலேருந்து பிக்கு மாறுறீங்களா? ஆமாம். என்ன காரணம்? நான் பி தான் சொல்லுவேன்ற, நீங்க எதுக்கு மாத்துறீங்க? ஓ நான் மாற்றல. ஓகே. ஸோ ஈஸ்டர் நீங்கள் ஏலேருந்து பிக்கு மாற்றுங்க, 100 பாயிண்ட்ஸ் கம்மி ஆயிடுச்சு. நீ தானே மாத்தலாம் 2வது ரவுண்ட்ல. மாற்றலாம், ஆனால் 100 பாயிண்ட்ஸ் போகும்னு அது சொல்லவே இல்லையா எனக்கு? அதெல்லாம் அப்பயே சொல்லிட்டேன் போன வருஷமே. சரி. ஸோ பவர் ஸ்டார் வந்து ஏ டூப்னு லாக் பண்ணியிருக்காரு, சாம் ஆண்டர்சன் சி டூப்னு லாக் பண்ணியிருக்காரு, அண்ட் ஈஸ்டர் பி டூப்னு லாக் பண்ணியிருக்காரு. எப்படியோ 2 பேருக்கு பாயிண்ட் போகிறது கன்ஃபார்ம். ஏன்னா இந்த 3 பேரில் ஒரே ஒருத்தர் தான் டூப். அந்த டூப் யார் அப்படிங்கிறத லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். தான் டூப்புங்கிறத ஒரே ஒருத்தர் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. அது வந்து நம்மளுடைய வெற்றி நாயகன் சாம் ஆண்டர்சன். என்னங்க வெக்கப்படுறீங்க? எப்படி இவ்வளோ பிரில்லியண்டா? ஹவு இட் இஸ் பாசிபிள்? அவங்க சொன்னது ஒரு இது, ஃபாரின் போகிற சொன்னது ஒன்று. செகண்ட் பார்த்தோம்னா அவங்க கையில் பாக்ஸ் வச்சுருந்தாங்க பார்த்தியா? ஆமாம், பெரிய பாக்ஸ் அது இருக்காது இல்லையா? ஏங்க பாக்ஸில் என்னங்க பிரச்சனை? நான் பார்த்த வரைக்கும் பார்த்தோம்னா கையில பார்த்து பணத்தை கூடைக்குள்ளேயே போட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க, பாக்ஸ் கூட இருக்காது. ஸோ பாக்ஸ் கொண்டு வந்ததுனால அவங்கள டூப்புன்னு கண்டுபிடிச்சிங்க. ப்ளஸ் உங்களை பார்த்து நீ ஃபாரின் போவேன்னு சொன்னதுனால கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. வெரி குட். அப்போ ஃபாரின் போகிற ஐடியாவே இல்லையா? ஐடியா இல்லை. டக்குன்னு ஜேம்ஸ் கேமரான் அவர்னா ஜேம்ஸ் கேமரூன் அவர் நடிக்க கூப்பிட்டாருன்னா அது வரும்போது பார்த்துக்கலாம்ப்பா. வரும்போது பார்த்துக்கலாம்னா? அவர் வரும்போது இவர் பார்ப்பாரு. ஓ அவர் வரும்போது நீங்கள் பார்த்து நீங்களாம் போய் பார்க்க மாட்டீங்க அவர்? இல்லை. யோ ஜேம்ஸ் கேமரூன் உனக்கு தேவைன்னா வந்து பாரியாங்க சாமான். ஆமாம். பட் பவர் ஸ்டார் வாட் அ பிட்டி. பரவாயில்ல சார், அடுத்த சான்ஸில் பார்த்துடலாம். பிரதர் எனக்கு தெரியும் ஏற்கனவே சி தான். இல்லை எங்களுக்கும் தெரியும் உங்கள் ரிசல்ட் என்ன. அதனால் டூப்பை பார்த்து டூப்புன்னு சொன்னால் அவங்க வேதனைப்படக்கூடாதுல்ல. அந்த சோகம் நம்மளை தாக்கி ஷோ நல்லா வராது. அதனால் மாற்றி சொல்லிட்டேன். ஓப்பா உடுப்பா தப்பா சொல்லிட்டேன், திருப்பி அதையே கேட்டுக்கிட்டேன். பட் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எவ்வளோ பேருக்குன்றது அப்புறம் பார்க்கலாம். ஸோ 3 பேருக்கு என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கரெக்டான டூப்பை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் சொல்லி அதை ஸ்ட்ராங்காக இருந்து கண்டுபிடிச்சது நம்மளுடைய சாம் ஆண்டர்சன். அதனால அவருக்கு பாயிண்ட் எதுவுமே கம்மியாகலை. நீங்கள் 1000 பாயிண்ட்ஸில் லீடிங்கில் இருக்கீங்க சாம் ஆண்டர்சன். பட் பவர் ஸ்டார் உங்கள்கிட்ட இதை நாங்கள் எதிர்பார்க்கல. நீங்கள் வந்து மாற்றினதுக்காக ஒரு 100 போயிடுச்சு, அப்புறம் தப்பானதுக்காக ஒரு 200, 300 பாயிண்ட் ஹோகையா. தக்க வச்சிடலாம் சார். தக்க வச்சிடலாம். ஓகே வாழ்த்துக்கள் சார். சார் நீங்களும் 700 பாயிண்ட்ஸ், நீங்களும் பவர் ஸ்டாரும் ஒரே லெவல் ஆஃப் பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. அதுவே பெரிய விஷயம் இல்லை, அதுவே எனக்கு பெரிய பெருமை. நான் பவர் ஸ்டார் கூட இணையாக இருக்கேன். சாம் ஆண்டர்சன் நீங்கள் எந்த டைட்டிலும் வச்சுக்கல? எனக்கு ஐடியாவே இல்லையே. ஐடியாவே இல்லைன்றது நல்ல டைட்டில். ஐடியாவே இல்லையே. ஐடியாவே இல்லையே சாம் ஆண்டர்சன். ஏதாவது ஒரு உங்களுக்கு எந்த டைட்டில் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். ஸ்டார் வந்து அடுத்தவங்க கொடுக்குறது தான், நம்மளா கொடுத்துக்கிறது இல்லை. நம்மளா கொடுத்துருங்க. சரி ஈஸ்டர் நீங்கள் வந்து சாம் ஆண்டர்சனுக்கு ஒரு டைட்டில் கொடுங்க. சாம் ஆண்டர்சனுக்கு என்ன கொடுக்குறதுன்னு தெரியல. என்ன எப்படி கூடுவாங்கன்னா அதான் அடுத்தவங்க கொடுக்கணும்னு இப்போ சொன்னார்ல சார். இல்லையா, அடுத்தவங்க கொடுத்ததே தான் சொல்கிறேன். எப்படி கூப்பிடுவாங்க? என்ன வந்து எல்லாரும் வந்து பவர் ஸ்டார் மாதிரியே நீயும் வந்து வளருவ அப்படின்னு எங்கள் ட்ரூப்பில் வந்து டைரக்டர் மோகன், ரைட்டர் கேஎஸ் பழனி, அப்புறம் வெங்கட்ஜி இவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு வந்து புவர் ஸ்டார் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. புவர் ஸ்டார்? ஆமாம், என்னால் காசு போட்டு படம் எடுக்க முடியாது, அதனால் நான் புவர் ஸ்டார். அவருக்கு எதாவது வேணுங்க, ஏதாவது டக்குன்னு சொல்லுங்கள். நம்ம ஐடியா ஸ்டார்.
ஐடியா ஸ்டார். ஏன்னா புது புது ஐடியாவா புது சொல்றாரு. புது ஐடியாக்களை திணிக்கிற ஒரு கார் மாடல்லாம் காட்டியிருக்காரு. அது டைரக்டர் காட்டினார். நீ என் ஸ்டெப் நீ இல்லை, என் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீ அப்படின்னு ஒரு டைலாக் வரல அவங்க படத்தில். அந்த மாதிரி புது புது ஐடியாக்களை திணித்ததால் இன்றிலிருந்து நம்முடைய சாம் ஆண்டர்சன் சாதாரண சாம் ஆண்டர்சன் கிடையாது, ஸ்பெஷல் சாதா ஐடியா ஸ்டார் சாம் ஆண்டர்சன் அப்படின்னு எல்லாரையும் அழைக்கப்படுவான்.